எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பக்கோடா வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காய பக்கோடா வந்து அது கேழ்வரகு மாவுலையும் கடலை மாவுலையும் அப்புறம் வந்து கம்பு மாவுலையும் செய்யலாம். இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க. கடலை பருப்பும் கம்பும் வாங்கி அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மெஷரிங் கப்பில் வந்து அரை கப்பு வந்து கடலை மாவு எடுத்தாச்சு. அதை வந்து இதில் வந்து எடை போட்டு பார்த்ததில் இந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவு வந்து. அதுக்கப்புறம் அதை வந்து அந்த தட்டில் இருக்கிற அந்த மாவில் வந்து அரை ஸ்பூன் வந்து உப்பு, அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், வெங்காயம் வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி போட்டு ஒரு 50 கிராம் வெங்காயத்தை வந்து எடுத்து அதில் போட்டு நல்லா தண்ணியை கொஞ்சமாக தொளிச்சு இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அப்புறம் கடாயில் வந்து சின்ன கடாயை அதில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு அதை உள்ளே அந்த மாதிரி போட்டுட்டு இந்த நல்லா கொஞ்சம் 5 நிமிஷம் கண்டும் கரண்டி எதையும் உள்ளே விட்றாதீங்க. அப்புறம் 5 நிமிஷம் கழித்து கரண்டியை போட்டு நல்லா திருப்பி எடுத்துகிட்டு அந்த பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து தட்டில் வச்சுருங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து கம்பு மாவுக்கு வந்து கம்பை வந்து மெஷரிங் கப்பில் அரை கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து அந்த எடை வந்து இந்தளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி மாவு வந்து அதே கப்பில் வந்து பாதி கப்பு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நெய் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இது வந்து சோடாப்பு வந்து ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துட்டு வெங்காயத்தையும் வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு 50 கிராம் வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டுட்டு தண்ணியை கொஞ்சமாக தொளிச்சிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து பதம் வந்து இதான் வந்து பதம். இந்த பதம் வர அளவுக்கு நல்லா வந்து இதான் வந்து பதம். அந்த பதம் வர அளவுக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துகிட்டு அப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேமில் மீடியத்தில் வச்சுட்டு அந்த கம்பு இது எல்லாத்தையும் வந்து அந்த மாவை எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு விடுங்க. நல்லா லேசாக கையை வச்சு இது பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் லேசாக வெந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு அடியில் இருக்கிறதெல்லாம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கரண்டியை விட்டு நல்லா எடுத்து தட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு வந்து அது வந்து மெஷரிங் கப்பில் வந்து ஒரு அரை கப்பு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கப்பில் வந்து பாதி கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. உப்பு வந்து அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சோடாப்பு வந்து ஒரு சின்ன பிஞ்சு போட்டுக்கோங்க. நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் போடணுன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணியை தொளிச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஞ்சு வந்து சோடா போட்டுட்டு தண்ணியை தொளிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடாயில் வந்து அந்த எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயில் வந்து அந்த இதை வந்து எடுத்து அப்படி போட்டு கையால் வந்து எடுத்து அப்படி போட்டு விடுங்க. 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு திரும்பி வந்து 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து தட்டில் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் வந்து தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இதை மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி. இது இன்னார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. நன்றி.